இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 103:1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில நாம் வாழ்ந்து வருகிறோம். இன்னும் 3 நாட்களில இந்த வருடம் முடிய போகின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் உங்களை ஸ்தோத்திரிக்கவும், உமக்கு ஸ்துதிகளை ஏறெடுக்கவும், நன்றி செலுத்தவும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆம், அவர் உங்களுக்கும் எனக்கும் இத்தனை வருடங்களாய் நம்மை கிருபையாயும் இரக்கத்தினாலும் அற்புதமாய் முடிசூட்டி வழிநடத்தி வந்திருக்கின்றார். ஆம், அவர் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின கிருபைக்காகவும் காருண்யத்திற்காகவும் அன்பிற்காகவும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நீங்களும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் ஒவ்வொரு காலையிலும் நமக்கு புதிதாக இருக்கிறதாம். ஆம், கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறார். நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுவது போல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே நான் தொழுது கொள்வேன் என்று வேதம் சொல்கிறது. ஆம், பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்வோம். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்கின்றது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த உபகாரங்கள் அநேகமாயிருக்கின்றது. யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் செய்த உபகாரங்கள் ஏராளமாயிருக்கின்றது. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை குணமாக்கி இருக்கிறார். அநேக நேரங்களில அநேக ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களால் நம்மை அவர் முடிசூட்டி இருக்கிறார். ஆம், எனவே நாம் ஒன்று செய்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். செய்த நன்மைகளை நினைவு கூறுவோம். அவருடைய கிருபைகள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வாழ்நாள் முழுதும் நிச்சயமாயிருக்கும். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஆத்துமா உம்மை ஸ்தோத்திரிக்கிறது ராஜாவே. காரணம், நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.